ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க! ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க! ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக! இன்றைய நாளிதழ் தினமலர் மதுரை பதிப்பிலே இன்று 24/5/2024 வெள்ளிக்கிழமை தினமலர் மதுரை பதிப்பிலே பக்கம் 3 களஞ்சியம் செயலிக்கு எதிர்ப்பு, அரசு ஊழியர்கள் போராட முடிவு என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அரசு களஞ்சியம் செயலி மூலம் வருமான வரி பிடித்தம் செய்வதை கண்டித்து அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி, பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் கூறியிருப்பதாவது: அரசு புதிதாக அறிமுகம் செய்துள்ள களஞ்சியம் 2.0 செயலி வாயிலாக அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் இருந்து 2024-2025 ஆண்டுக்கான வருமான வரியை தானாக பிடித்தம் செய்யும் நடைமுறையை துவக்கி உள்ளது. பெரும்பாலான ஊழியர்களுக்கு வருமான வரி பிடித்தம் செய்வதில் பழைய நடைமுறையை தேர்வு செய்தோருக்கு வரி கழிவுகளை உள்ளீடு செய்வது குறித்து தெரிவிக்காமலும், அந்த நடைமுறை குறித்து ஊதியம் பெற்று வழங்கும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்காமலும் அரசு ஊழியர்கள் செலுத்த வேண்டிய வரித்தொகை இதை விட கூடுதல் பணத்தை தன்னிச்சையாக களஞ்சியம் செயலி பிடித்தம் செய்கிறது. களஞ்சியம் செயலி குறைபாடுள்ளது. IFH RMS மென்பொருள் வாயிலாக சம்பளப்பட்டியல் தயாரிப்பது குறித்தும் நிதி, கருவூலத்துறைகளுக்கு பல கடிதங்கள் மூலம் தெரிவித்துள்ளோம். ஆனால் அரசு கண்டுகொள்ளாமலேயே கடந்து செல்கிறது. குறைபாடு சரி செய்யப்படும் என்றிருந்த நிலையில் மீண்டும் 2024 மே மாத சம்பளப்பட்டியல் தயாரிக்கும் போதும் சீரற்ற வருமான வரி ஈவு பிடித்தம் செய்யப்படுகிறது. எனவே கருவூலத்துறையை கண்டித்தும், முறையீடுகளுக்காக வரும் சங்க பிரதிநிதிகளை சந்திக்க மறுக்கும் கமிஷனர் விஜயேந்திர பாண்டியனை கண்டித்தும் மே 29 மாவட்ட கருவூலங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என தெரிவித்துள்ளனர். இந்த செய்தி இன்று, அதாவது 24/5/2024 தினமலர் நாளிதழிலே மதுரை பதிப்பிலே பக்கம் எண் 3 வெளியீடாகியிருக்கிறது. கடந்த 10/5/2024 அன்று மதுரை மாவட்ட கருவூலத்திலே இது பற்றிய ஓய்வூதிய சங்க நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து கிட்டத்தட்ட 35 பேர் ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் இந்த களஞ்சியம் ஆப் மூலமாக இன்கம் டேக்ஸ் ஓய்வூதியர்களுக்கு பிடித்தம் செய்வது சம்பந்தமாக சொல்லியிருந்தார்கள். 15ஆம் தேதிக்குள்ளே டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி பல்வேறு கடிதங்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வெளியாகி அவை அனைத்தும் காணொலி வாயிலாக அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென 15/5/2024 அன்று இந்த மாதிரி நாங்கள் ஒன்றுமே சொல்லலை, யாருக்கும் 15/5/2024 டெட்லைன், அதாவது பேன் கார்டு சமர்ப்பிப்பதற்கும் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் நாங்கள் அதாவது நியூ ரிஜிம் ஆர் ஓல்ட் ரிஜிம் என்ற ஆப்ஷன் கொடுப்பதற்கும் மே 15ஆம் தேதி 2024 ஒரு குரூஷியல் டேட்டாக நாங்கள் குறிப்பிடவில்லை, டெட்லைனாக ஃபிக்ஸ் பண்ணவில்லை என்று திடீரென கருவூலத்துறை ஆணையர் அவர்கள் திரு விஜயேந்திர பாண்டியன் அவர்கள் செய்தி வெளியிட்டிருந்தார்கள். அது DIPR செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலமாகவும் செய்தியாகவும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையிலே இன்று களஞ்சியம் செயலிக்கு எதிர்ப்பு, அரசு ஊழியர்கள் போராட முடிவு என்ற செய்தி மதுரை தினமலர் பதிப்பிலே 24/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று பப்ளிஷ் ஆகிருக்கு. என்னடா இப்போது
இது ஒருபுறம் அரசு ஊழியர்கள் போராட்டம் 29ஆம் தேதி மே மாதம் என்று களஞ்சியம் செயலிக்கு எதிர்ப்பு அரசு ஊழியர்கள் போராட முடிவு என்ற தினமலர் செய்தியிலே நாளிதழிலே செய்தி வெளியாகியுள்ளது. இதே போன்ற நிலைப்பாடு தான் ஓய்வூதியர்களுக்கும் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த களஞ்சியம் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸ் ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிறதாக தான் மாவட்ட கருவூலத்தில் அன்றைய நாளிலே 10/5/2024 அன்று நடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற ஓய்வூதிய சங்க பிரதிநிதிகளுடன் மாவட்ட கருவூல அலுவலர் திருமதி சாந்தி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இப்போது அரசு ஊழியர்களே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வரும் 29/5/2024 அன்று கமிஷனர் விஜயேந்திர பாண்டியனை கண்டித்து மாவட்ட கருவூலங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்துள்ளார்கள். இது ஓய்வூதியர்களுக்கும் இனிமேல் அடுத்து என்ன வரப்போகுது என்பது தெரியவில்லை. ஆமாம், எனிவே எல்லோரும் களஞ்சியம் ஆப் தங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு தங்களை பற்றிய செய்திகள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது என்பதை மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவிக்கின்றார். இப்போது இதை அரசு ஊழியர்கள் எதிர்க்கிறதுனால ஓய்வூதிய சங்கங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியல. களஞ்சிய செயலியை வச்சு தான் பென்ஷனுக்கும் இனிமேல் பிடித்தம் செய்வதாக என்று சொன்னார்கள், செய்யப்போவதாக சொன்னார்கள். இந்த மாதத்துலேருந்து எஃபெக்ட்டுக்கு வந்துடும்னு சொன்னாங்க. ஓய்வூதிய சங்கங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட தலைவர், மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர்